பாகூர் நம்ம புதுச்சேரியோட நெற்களஞ்சியங்க. இதுல வந்து நெற்களஞ்சியம்னு சொல்றதுக்கு நம்ம விவசாயத்த அழிய விடாம தொடர்ந்து பரம்பரையா விவசாயத்த நாடி நகர்த்திட்டு இருக்காருங்க. தலைவர்ட்ட கேட்போம். தலைவரே, இந்த விவசாயம் முன்னாடி விவசாயம் நடந்ததுக்கும், இப்ப நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்ன்றீங்க? விவசாயம் குயிக்கான விவசாயம் ஆயிடுச்சு. எல்லாம் நவீன கருவி வருது. சரி. அறுவடை மிஷின் இருக்குது, ஆ. நடவு மிஷின் இருக்குது. முந்தி லேபரை வச்சு தான் நடவு நட்டுது, அறுவடை சரி. பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி. இப்போ எல்லாத்துக்கும் நவீன முறையில் ஆ. எல்லாத்துக்குமே செலவு அதிகம் இருக்குன்றீங்களா? இப்போ செலவு கொஞ்சம் கம்மி தான். செலவு இப்ப கொஞ்சம் கம்மி தான். ஆமாம். அதாவது மேன் பவர் யூஸ் பண்ணும்போது செலவு அதிகமா இருந்தது. ஆமாம். இப்போ பாத்தீங்கன்னா கருவிகள் வந்ததுக்கு அப்புறம் செலவு குறைஞ்சிச்சு அப்படின்றாரு. தலைவரே, கடைசியா ஒரு கேள்வி. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் அது இதுன்னு வந்ததுனால உங்களுக்கு இந்த கூலி ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஆள் பற்றாக்குறையாக இருந்தாலும் அதுக்கு முன்னே களை எடுக்க லேபர் தேவை. இவங்க 100 நாள் வேலைக்கு போட்டா. சரி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த களைக்கு புல்லு வளராத ஆ. ஒரு மருந்து வந்துடுது. சரி. அந்த மருந்து போட்டோம்னா புல்லு கிளம்பாது. சரி. அதுவும் குறைஞ்சி போச்சு. சரி. லேபர் குறையும் போது இது போல நாங்க நவீன முறையில் விவசாயம் செய்யறதுனால அதனால பாதிப்பு இல்லை. ஒன்றும் பாதிப்பா தெரியல. சரி. நன்றி, வணக்கம் சார்.